ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பையன் இருக்கிறான், பிறந்து தாயுடைய அரவணைப்பிலேயே வளர்கிறான், பிரிஞ்சுதே இல்லை அம்மாவை விட்டு. ஒரு குறிப்பிட்ட வயசானவன ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு கொண்டு போய் தனியாக விடுறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்பாடு செய்யறாங்க. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. இவ்வளவு நாள் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை, இப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு போக சொன்னா அவனுக்கு அப்படி தயக்கமா இருக்கு, கலக்கமா இருக்கு. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ மட்டும் ஸ்கூலுக்கு போலப்பா, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க பாரு, உங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போறாரு பாரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஸ்கூலுக்கு போறாரு பாரு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இவ்வளவு மாதங்கள் நல்லா சாப்பிட்டு, நல்லா நினைக்கிற நேரத்தில் சாப்பிட்றது, நினைக்கிற நேரத்தில் சுவைப்பது, அது என்ன வேணாலும் நம்ம விரும்புறத சாப்பிட்றோம். திடீர்னு நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்றா ஒரு தயக்கம், ஒரு கலக்கம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க மேல மட்டும் நோன்பு கடமையா, உங்களின் மீது மட்டும் நோன்பு கடமையாகல. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான வருடமாக மனிதர்கள், ஈமான் கொண்டவர்கள் வாழையடி வாழையாக இந்த நோன்பை வைத்து வருகிறார்கள். எனவே நீ நோன்பு வையன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்.